வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு புதிய ஸ்பீக்கர். இது பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் ஃபீஸ்ட் 700 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பர்சனல் பார்ட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இது வந்து சவுண்டு பார்த்தீங்கன்னா 70 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சவுண்டு கொடுக்கக்கூடியது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு பின்னாடி இந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. ப்ளூடூத் 5.1 இதில் இருக்குது. யூஎஸ்பி போர்ட், மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட், ஆக்ஸ் இன்புட் இருக்குது. அப்புறம் எல்இடி லைட்ஸ்லாம் வேறு இருக்குது. டைப் சியில் சார்ஜ் ஆகுதான். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோடைய மற்ற விவரங்கள் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கணும்னா நீங்கள் வாசிச்சுக்கலாம். ஆல்ரைட், ஸோ இதுதான் அந்த ஜெப்ரானிக்ஸ்னுடைய சவுண்ட் ஃபீஸ்ட் 700 பர்சனல் பார்ட்டி ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தாறுமாறு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிசைனர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்ரோ ஃபீலிங் கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கும் கலந்து ஒரு ஃபியூஷன் டிசைனில் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் ப்ளஸ் மைனஸ் வால்யூம் பட்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆனால் மற்ற பட்டன்ஸ்லாம் சிறுசாக தான் இருக்குது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போர்ட்ஸுக்கான கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் கையில் பிடிச்சி தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி ஒரு கிரிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட்ஸை நம்ம திறந்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்ஸ் இன்புட்டுக்கான போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். Zebronics for life. டேங்கப்பா, சவுண்டு பலமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல சிறுசாக 4 எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3 எல்இடி லைட் எரியறதுனால ஒரு 70% பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹுக்ஸு. இந்த ஹுக்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளேயே இந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராப்பை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் தோளில் பட்டையில் போட்டுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படி குளிக்கிட்டே போகலாம் போல். ஸோ அதுக்கப்புறம் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கேபிளும் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்பொழுதைக்கு இந்த சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டிங் இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸ் பேசிவ் ரேடியேட்டர்ஸோடைய எஃபெக்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டிங் ஸ்டிக்கர் அங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்த இந்த பிளாக் அண்ட் ஃப்ளோரசன்ட் எல்லோ கலர், இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த ஃப்ளோரசன்ட் எல்லோ வந்தாலே ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து இருக்கும். இது வந்து மஞ்சளா பச்சையான்னு சொல்லிட்டு பல பேர் ஒரு பஞ்சாயத்து இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து இந்த கலரை காமிச்சேன்னா அதை பச்சை தான் சொல்லுவார். என்னை கேட்டிங்கன்னா நான் வந்து மஞ்சள்லாம் சொல்லுவேன். ஸோ இது வந்து என்ன கலர் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து 2-3 பாட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு பாட்டு ப்ளே பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எப்பயும் போல் நம்முடைய ஆஸ்தான பாட்டு ரவுடி பேபியை ப்ளே பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. Max volume. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம ப்ளூடூத்தில் நம்ம ப்ளே பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து சவுண்ட் குவாலிட்டிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவோம். USB mode. ஆல்ரைட், ஸோ மேலே இருக்கிற பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் பூஸ்ட்னு இருக்குல்ல. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேஸ் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா TWS மோடுக்கு போகுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கரை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது இரண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு டூயல் ஸ்பீக்கராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் இருக்கிற மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து உங்களுக்கு மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு, ப்ளே பாஸ் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் மைனஸ் பட்டனும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ரக்கட் டிசைன் மாதிரி ஒரு ரப்பரைஸ்டு ஃபீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே நீங்கள் இது வந்து ஒரு மாதிரி தோல் பையில் போட்டு ஜோல்னா பை மாதிரி நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு நீங்கள் இப்படி ரோட்டில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு கேட்குறப்போ ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் வச்சு நீங்கள் பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த டேமேஜ் வரக்கூடாது, ப்ளஸ் இது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபியூஷன் டிசைன் மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி ஃபியூஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. சவுண்டுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பூஸ்ட் மோடில் போட்டிங்க அப்படின்னா பேஸ் வந்து நல்ல ஒரு டீப்பான ஒரு தம்பிங் பேஸ் உங்களுக்கு கொடுக்குது. பட் இந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் கலங்கடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால இந்த பேஸ் பூஸ்ட் மோடை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா
ஒரு ஸ்டாண்டர்ட் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு கிளியராக கேட்குது. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி முக்கியமாக நல்லா இருக்கு. ட்ரிபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலவங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர், ஒரு லவுடான ஸ்பீக்கர் அப்படிங்கறனால 70 வாட் சவுண்ட் உங்களுக்கு த்ரோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். ஸோ மிகப்பெரிய ஒரு ஹாலில் வச்சு நீங்கள் பாட்டு கேட்கலாம், இல்லாட்டி ஒரு கான்சர்ட் பிளேஸில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்கூலில் ஒரு கிளப்பில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணுறதுக்கான ஸ்பீக்கர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கருடைய சவுண்டு குவாலிட்டி நல்ல லவுடாக இருக்கும். ஸோ லவுடான சவுண்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். லவுடான சவுண்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேஸ் பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் பூஸ்ட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ண நீங்கள் மறந்துடாதீங்க. இதோடைய ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 13 to 14 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பட் அது பார்த்தீங்க அப்படின்னா 50% வால்யூம்ல வச்சாதான். ஸோ வால்யூம் நீங்கள் மேக்ஸிமம் வச்சிங்க அப்படின்னா உங்களோட யூசேஜுக்கு பொறுத்தாப்புல பேட்டரி லைஃப் உங்களுக்கு குறையும் கூடும். இதில் வந்து Bluetooth 5.1 சப்போர்ட் இருக்கு. பட் Bluetooth மோடா இருக்கட்டும், USB பென் டிரைவா இருக்கட்டும், இரண்டு மோட்லையும் பார்த்தீங்கன்னா சவுண்டுடைய குவாலிட்டி ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 6500 ரூபா. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா விலை கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பென்சிவாக இருக்கு. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 5000 ரூபா அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எனக்கு ஒர்த்தா எனக்கு ப்ராடக்ட் மாதிரி எனக்கு தோணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா FM ரேடியோ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அது ஒன்று மிஸ்ஸிங் பாயிண்டா இருக்கு. இந்த லைட் உங்களுக்கு பிடிக்கல, கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணா கூட இந்த பட்டன் நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிருது. லைட் இல்லாம நீங்க பாட்டு கேட்கலாம். அதிகமான வால்யூம்ல சவுண்ட் என்ஜாய் பண்ணணும், அதே நேரத்தில் காம்பாக்டான ஒரு சைஸ்ல, ஓரளவுக்கு காம்பாக்டான சைஸ்ல ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, 70 வாட் அளவுக்கு சவுண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பாக்டான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த ஸ்பீக்கர் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.